முகி எஞ்சிட்டியா? காஃபி குடிக்கிறியா? நைட்டு ஏமாத்திட்டல? டேய் நான் நேற்றே சொன்னேன்ல சரியான டயர்டா. இன்னைக்கு டெஃபினட்டாக உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஒன்று பண்ணு, இன்னைக்கு ஆஃபீஸ் போகுது. ஆஃபீஸ்க்கு லீவா? அவ்வளோதான் உன்னை லீவெலாம் போட முடியாது, சரியான வேலை இருக்குது. ஏய், இப்படிலாம் என் எதிர்க்க பண்ணாத. அப்புறம் என்ன இருந்தால் நான் பொறுப்பு கிடையாது. அப்படியா? என்ன பண்ணுவ? ம் டேய் வேற நினைப்பே இல்லையாடா உனக்கு? சரி ஆமா, உன் ஸ்கிரிப்ட் என்னாச்சு? முடிச்சிட்டியா? இப்போ தான் செகண்ட் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன். கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஆனால் சில எமோஷன்ஸ் தான் தேவைப்படுது. நீ தான் ஹெல்ப் பண்ண மாட்டேங்க. இப்படியே பேசியே ஏமாத்து. நீ ஸ்டார்ட் பண்ணாத. இன்னைக்கு ஆஃபீஸ் இருக்கு. இப்பதான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்தேன். கொன்றும் ஒன்று. முகி பாவம் இல்லை. முகி பாவமா? மதி தான் பாவம். சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, நீ கேட்டதெல்லாம் தரேன். எனக்கு எதுவும் கேட்கலையே. காதல் எதுவும் பிரச்சனை நினைக்கிறேன். கேட்காது. அப்போ உனக்கு எதுவும் கிடைக்காது. உனக்கு புரியல மதி. இந்த உலகத்திலே பெரிய கெட்ட வார்த்தை என்ன தெரியுமா? கல்யாணம் தான். நமக்குள்ளே இருக்கு பத்தியா? இது ஒரு அழகான ரிலேஷன்ஷிப், ஒரு டிவைன் ஃபீலிங். கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரும். செம்மையா உருட்டுறடா நீ. உனக்கு இன்னும் புரியுமா சொல்லணும்னா, வண்ணாதான் சொன்ன கவிதை ஞாபகம் வருது. இந்த பூனை இருக்குல்ல, அது பிராடும் போது தனக்கு பிடிச்சவனுக்காக நகத்தை உள்ளே எடுத்துக்கும். இது லவ். அதே பூனை நகத்தை வச்சு பிராண்டி பூரி அதை ரத்தம் வர அளவுக்கு பண்ணிச்சுன்னு வச்சுக்கோயேன், அதுதான் கல்யாணம். அது வேணாம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கோ. இந்த சினிமாக்காரங்களை நம்பவே கூடாதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. விட்டுடா. வேண்டாம் வேண்டாம். டேய் கையை வச்சுட்டு சும்மா இருடா. ஏன்டா இப்படி பண்ற? ஏன் நல்லா தானே பண்ண, பிடிக்கலையா? இல்லைன்னா எப்படி பண்ணுன்னு சொல்லு, அடுத்த வாட்டி அப்படியே பண்ணிடலாம். அடிச்சி அதை பத்தி பேசல. ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, மரியாதையா ட்ராப் பண்ணு. சரி. ஹலோ சார். சார் இப்போ டிராஃபிக்கில் மாட்டிட்டு இருக்கேன் சார், வந்துடுறேன் சார். ஓகே சார். டேய் வா வா, ஆஃபீஸில் ட்ராப் பண்ணு. டே முகி, நாளைக்கு நீ பெரிய டைரக்டர் ஆகி விக்னேஷ் சிவன் நயன்தாரா கரெக்ட் பண்ண மாதிரி நீ ஒரு பெரிய ஹீரோனை கரெக்ட் பண்ணிட்டீனா அப்ப நான் என்ன பண்றது? அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கா? அவ்வளவுதான் பாத்துக்கோ. அப்ப அந்த சுரேஷ்க்கு ஓகே சொல்லிடுவேன். நேத்தான் ப்ரப்போஸ் பண்ணான். உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லிடு. டேய் கலட்டி விடலான்னு பிளான் பண்றியா நீ? அவ்வளவுதான் உனக்கு. நான் என்னைக்காச்சும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கேனா? ஏன் ஓவர் ஆக்ட் பண்ற? சரி சொல்லு, என்னைக்காச்சும் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேனா? அப்படியா? அப்போ பிரேக்கப் பண்ணிக்கலாம். நீ பண்ணிக்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. கிளம்பு. கண்டிப்பாக மதி எனக்கு ஸ்பெஷல் தான். ஷீ இஸ் மை ஸ்வீட் ஹார்ட். ஆனால் சினிமா ஜெயிக்கிற வரைக்கும் நான் வேற எதை பற்றியும் யோசிக்க போகிறதில்ல. நீயும் உன் டீயும் போயா. இனிமேல் கடப்பாக்கு வந்தா கேளு. போப்பா. அப்புறம் டீ குடிக்க வருவல்ல, அப்பவா பார்த்துக்கிறேன் உன்னை. ஆலய மூஞ்சியம் பாரு. இவர் டீ சாப்பிட வராருன்னு தான் டீ கடை வச்சிருக்கோம். இல்லைன்னா டீ கடை இழுத்து மூடிடும். பட
வாமகி நான் வா வா. அப்புறம் யாருண்ணா அவரு காலங்கதான் தெரிச்சு ஓட்டிட்டு இருக்காரு? யாரு அவரா? அவரை தெரியல? யாரு? தெரிக்க விடலாமா அப்படின்னு ஒரு படம் எடுத்தார்ல, அந்த படத்தோட டைரக்டர் அவரா? ஆ, நல்ல கலெக்ஷன் வச்சு தெரிஞ்சுதான் பேசிக்கலாம்ல. படமாடாது, உக்காந்து பார்க்க முடியல, விட்டு படம் மாதிரி எடுத்து வச்சிருக்கான். இவன்லாம் டைரக்டர்னா அப்புறம் பாரதி ராஜா, பாலச்சந்தர், மணிரத்னம் இவங்கெல்லாம் யாரா? யோ யோ யோ, நீ இப்படியே பேசிட்டு இரு. அப்புறம் நான் மட்டும் தான் உங்க கடைக்கு டீ குடிக்க வர போறேன். போடா போடா, டீ கடையில டிஃபன் கடை வச்சுட்டு போவேன். போட்ட காசுக்கு மேலே ப்ரொடியூசர் காசு குத்தாலே அவன் டேரக்டர் தான். சினிமான்றது பிஸ்னஸ், அதுக்கப்புறம் தான் அது ஒரு ஆர்ட். உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன், விட்டு படம் எடுன்னு எடுப்பியா? நான் ஏன் அதெல்லாம் எடுக்க போகிறேன்? எடுக்க மாட்டேன்ல, அப்புறம் என்ன மைத்துக்கு பேசுற? சரி, டென்ஷன் ஆகுத, டீயை போடு, தலை வலிக்குது. சரி சரி, நீ போய் உட்கார், டீ போட்டு எடுத்துட்டு வரேன், குடி. ஏய் மதி, காஃபி போடலாமாடி? இல்லடி, நிறைய வேலை இருக்கு. மார்னிங்லேருந்து பார்த்துட்டே இருக்க, அதை யோசிச்சுட்டே இருக்க. முகி ஓகே சொல்லிட்டானா? இன்னும் இல்லை, இனிமே தான். எனக்கு ஏதோ நீ தப்பு பண்ணுறியோன்னு தோணுது. இதெல்லாம் சரியாக வருமானு யோசிச்சுக்க. பசங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் மதிக்க கூட மாட்டானுங்க. நீ வேற லிவிங்கில் வேற இருக்க. ஸோ பி கேர்ஃபுல். கமிட்மெண்ட் இல்லாத ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் சேஃப்டி. அவன் ஏன் முகி, அவன் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான். நீ உன் வேலையை பாரு. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். வயிற்றுச்சல் பிடிச்சவ. 2வது ஒரு கதை பண்ற, நீ ரெடி பண்ணிட்டியா? 2வது ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன். ஆ, முடிச்சோடனே ப்ரொடியூசர் போய் மீட் பண்ண வேண்டியதுதான். நம்மக்கிட்ட ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, கோயம்புத்தூர் பார்ட்டி, மில்லு ஓனரு, நிறைய பைசா வச்சிருக்காரு. என்ன ஒன்று, லேடிஸ் வீக்கு. அவரை வேணா போய் பார்க்கலாமா? நான் டேரக்டருக்கு மட்டும் சினிமா தெரிஞ்சா போதாது, ப்ரொடியூசருக்கும் சினிமா தெரியணும். இல்லாட்டி நம்ம தலை தான் உருளும். அப்படியா சொல்கிற? தம்பி இந்தா, ம், முதல்ல டீ குடி. நான் ஒரு நான் லீனியர் சப்ஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கேன், சும்மா பல்பிக்சன் லெவலுக்கு டெரராக இருக்கும். நம்ம டீ கல்லையே ஒரு டிஸ்கஷனை போட்டுருவோமா? ஆ, என்ன ஃபோன் வருது பாரு. ஐயோ. ஹலோ, எங்கடா இருக்க? வீட்ல தான் இருக்கேன், உன்னை ஆளை காணோம். மா உங்ககிட்ட எத்தனை சொல்லியிருக்கேன், சொல்ல முக்கலாம் வராது சொல்லிட்டு. ஏமா இப்படி பண்ணுற? அடி பின்னிடுவேன் உன்னை. நான் உன் அம்மாடா, சீக்கிரம் வா. அதனால தான்மா சொல்கிறேன். ஐயோ, சரி 5 நிமிஷம் வெயிட் பண்ண, நான் வரேன். சரி சரி வா. அண்ணா நான் கிளம்புறேண்ணே. அம்மா நான் சொல்லாம கொள்ளாமல் வந்திருக்காங்க. என்ன இல்லைண்ணே, ஏன் வந்திருக்கான்னு தெரில. நான் போய் பார்த்து வந்துடுறேன். டீ சாப்பிட்டு போடா. இல்லைண்ணே, நீங்கள் சாப்பிடுங்க. சரி சீக்கிரம் போய் என்னன்னு பாரு, போ பார்த்து போ. மதிய வரத்துக்குள்ளே எப்படியோ அம்மா பேசி அனுப்பிச்சிடணும், இல்லாட்டி பெரிய பஞ்சாயத்து இடம். என்னடா அது கோலம்? தாடியும் மூஞ்சியும் சேவ் பண்ண கூட உனக்கு டைம் இல்லையா? மா ஏம்மா சொல்ல முக்கலமா வந்த? கேக்குறான் பாரு கேள்வி, வந்தது வராததுமா. சரி நீ இங்கே இரு, நான் வான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ உள்ள வரணும், ஓகேவா? என்ன பண்றான் இவன்? என்னடா அது பாட்டிலு? குடிக்கிறியா நீ? மா இது ஜூஸ் பாட்டில்மா. அம்மாவை பார்த்தா உனக்கு முட்டாளா தெரியுதா? இது பீர் பாட்டில்னு கூடவா எனக்கு தெரியாது? மா இது உண்மையிலே ஜூஸ் பாட்டில் தாம்மா. டேய் எப்பத்துல இருந்துடா குடிக்கிற? மா பீர்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி தாம்மா, சும்மா ஓவர் ரியாக்ட் பண்ணாத. இது ஜூஸ் பாட்டில் தாம்மா. போடா. பாரு எல்லாத்தையும் மறைச்சியே, இத மறைச்சியா? சிகரெட்டு, தண்ணி, இன்னும் என்னெல்லாம் கெட்ட பழக்கம் வச்சிருக்கடா? மா அதெல்லாம் இல்லம்மா. அம்மா உன்னை நல்லா வளர்க்கலையா? என்ன கன்றாவிடா இது? மாமாமா அது என் படத்துல வேலை செய்யற ஆர்டிஸ்டோடதுமா. நேத்து ரிஹர்சல் பண்ணும்போது விட்டுட்டு போயிட்டாங்க. என்னடா ரிஹர்சல்?
அப்படி என்னடா படம் பண்ற? அம்மா இப்போ நான் என்ன சொன்னாலும் உனக்கு தப்பாக தெரிஞ்சிடும். அதான் சொல்லாம கொள்ளாம வராதன்றது. ஏமா உனக்கு இதெல்லாம்? டேய் யாரா இவங்க இவ்ளோ அழகா இருக்காங்க? இவ யாரு? இன்னைக்கு செத்தடா முகினி. anything